Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான சோள மாவு பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு சோளத்தையும் அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இங்கே 2 டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி 8 hours ஆர் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிடலாம். நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக உளுந்து ஊற வச்சிடலாம். நான் 1 டம்ளர் உளுந்து எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நல்லா கழுவி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். உளுந்து அரைக்கும் போது அதிகமாக தண்ணி போடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எப்பயுமே உளுந்து அரைச்சி எடுக்கும்போது அது இந்த மாதிரி மேகம் மாதிரி வரணும். அதுதான் கரெக்டான பதம். அடுத்தது அரிசியும் சோளத்தையும் கழுவிடலாம். கழுவி அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நான் இதை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். உளுந்தை மட்டும் காலையில் ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதையும் அரைச்சி உளுந்தோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரம் புளிக்கும். இப்போ இதை குறைஞ்சது ஒரு 6 to 8 hours நம்ம நல்லா புளிக்க விட்டுறணும். அப்போ தான் பணியாரம் நல்லா வரும். இப்போ பாருங்கள் 8 hours ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் மாவு நல்லா எப்படி புளிச்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் இதை காலையில் ஆட்டி வச்சுருந்தேன். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் மாவு ஆட்டிட்டு திருப்பி நைட்டு டின்னருக்கு தான் நான் இதை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு மாவு நல்லா புளிச்சிருந்தது. மாவு நல்லா புளிச்சிருந்தால் தான் பணியாரம் நல்லா வரும். அடுத்ததாக பணியாரத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு கூடவே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன். நான் இங்கே பச்சை மிளகாயை பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு வேணால் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு இதில் சேர்த்தும் போது பார்த்து சேர்த்துக்க. ஏன்னா மாவில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எப்பயுமே பணியாரத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே வெங்காயம் நல்லா வதங்கி அது கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி அது கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போ தான் பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரலும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதில் ஆட் பண்ணிடலாம். இதை மாவில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலே மட்டும் சும்மா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே மட்டும் வெங்காயம் நின்றும், அடியில் இருக்காது. ஸோ அடியிலேருந்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்கள்கிட்ட கேரட் இருந்தால் அது கூட துருவி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பணியாரம் போட்டுடலாம். பணியாரத்துக்கு பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குழியிலேயே ஊற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா குழிகள்லேயும் மாவு ஊற்றி அதை ஒரு சைடு நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள் பணியாரம் எப்படி வெந்து அது மேலே கப் கேக் மாதிரி உப்பி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது ஒரு சைடு வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். மாவு நல்லா புளிச்சிருந்தா தான் இந்த மாதிரி அதில் ஹோல்ஸ் க்ரியேட் ஆகும் அண்ட் உப்பி மேலே வரும். அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் ஊற்றுங்க. இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா 2 நிமிஷம் அதை நல்லா வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டோம் இல்லையா, அந்த சைடை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இந்த மாதிரி பணியாரத்தோட 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்து அது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வர வரலும் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் பணியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்து 2 பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இந்த பணியாரத்தை எடுத்துடலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம சோள மாவு பணியாரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சாப்பிட வேண்டியதுதான். சோள மாவில் பணியாரம் செய்கிறோம், அது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். நம்ம நார்மல் பணியாரம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இதுவும் இருக்கும். சொல்லப்போனால் அதை விட டேஸ்டியாக அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். இதில் ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் அன்னைக்கே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 8 ஹார்ஸாவது அதை நல்லா வந்து புளிச்சிருக்கணும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். இந்த பணியாரத்துக்கு தொட்டுக்க வந்துட்டு நான் வெங்காயம் தக்காளி தொக்கு தான் பண்ணியிருந்தேன். இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வந்து கூடிய சீக்கிரம் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.